வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பார்வைக்கு ஒரு சோர்வானவர்களை போல தெரியலாம். ஆனால் உழைப்பு அப்படின்னு வரப்போ சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு வரப்போ ஒரு சோறு, அன்னம், தண்ணி, தூக்கம், ஸோ இதை எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள். நேரத்துக்கு தூங்குனாங்க, நேரத்துக்கு சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயமா கூட இருக்கும் சிலருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம், அதாவது இந்த வைகாசி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சூரியன் ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால இதை ரிஷப மாதம் அப்படின்னு கூட மலையாளத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரப்போ உங்கள் ராசி அதிபதியான சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாயால் 8ஆம் பார்வையால் பார்வை பெறுகிறார். இந்த 2ஆம் இடம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய பேச்சை குறிக்கக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 2ஆம் இடம். ஸோ அந்த இடத்துல இப்படிப்பட்ட பாவகிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றதுனால கொஞ்சம் பேச்சில், அதாவது குடும்பத்திலே இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு பொது இடங்கள்லையாக இருக்கட்டும் சரி, ஸோ பேச்சால் பிரச்சனை வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேச்சில் கவனம் தேவை. அதே மாதிரி பண விஷயங்களில், பொருளாதார விஷயங்களில் கையாளுறதுலையும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் ஒரு கடன் கொடுப்பதுலேயும் சரி, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையும் சரி கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. ஏன்னா பொருளாதார ஒரு இழப்புகளுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இல்லை அப்படின்னா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாருக்காச்சும் ஒரு மருத்துவ செலவுகளுக்கு, ஒரு வைத்திய செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் வருமானத்தை மீறின ஒரு செலவு இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது கொஞ்சம் பலகீனமாக இருக்குது இந்த மாதத்தில். ஸோ வருமானத்தை மீறிய ஒரு விரயம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடகத்தில் ஒரு நீச நிலையில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள், நிலம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டடாக இல்லை கிரகநிலைகள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குமா, தொழிலை ஃபுல்லாக ஒரு நல்ல வருமானம் ஈட்ட முடியுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக வாடிக்கையாளர்களோட தொடர்புடைய ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்கார். ஸோ தொழில் ரீதியாக நேரடியாக வாடிக்கையாளர்களோட தொடர்புள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழில் இருக்கும். ஆனால் அதுவே நிர்வாகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஒரு முதலீடு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மக்களோட நேரடியாக தொடர்பு உள்ள தொழில்களில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு நீசமான நிலைமையில் இருக்கார். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்க்குறார். ஸோ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதே மாதிரி பொருளாதாரம் கையை கடிக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை, பணம் சார்ந்த ஒரு பணம் தட்டுப்பாடு, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை குடும்பத்தில் வெளிப்படுத்துவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு ஒரு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதையும் தாண்டி
ஒரு மனதளவில் ஒரு ஒற்றுமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன சண்டை வந்தாலும் ஒரு நாள் 2 நாளை தாண்டாது அப்படின்றதையும் சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குவீங்க, கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கிறாரு. அங்கே புதனும் சேர்ந்துருக்கு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஒரு உச்ச நிலையில் இருக்கிறது. நிச்சயமாக குழந்தைங்க மேலேயும் ஒரு அக்கறை எடுத்துக்குவீங்க, கவனம் செலுத்துவீங்க. ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் ஆர்வம் காட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு. ஸோ வேலையில் ஒரு ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதில் மார்க்கெட்டிங் ஃபீல்டு, தகவல் தொடர்பு சார்ந்த ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, ஸோ இந்த மாதிரி துறைகளில் பணிபுரிகிற நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுட்ருக்கோம், அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு நீச நிலையில் இருந்தாலும் சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக வந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால திருமணத்திற்காக வரன் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்குன்னு முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் குரு பலன் இல்லையே அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால், குரு பலன் உள்ள ராசிகளை நீங்கள் பொருத்தமுள்ள வரனாக தேடுறப்போ நிச்சயமாக திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரக நிலைகள், அதாவது சுக்கிரன், சூரியன், புதன், ஸோ இந்த கிரகங்கள் திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நீங்கள் தாராளமாக திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்யலாம். ஆரோக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியுமான இந்த சூரியன், புதன் 2 பேருமே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு சிறப்பாக இருக்கும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கப்போ நிச்சயம் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கடைசியாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஜனவரி மாதம் 12, 13, மார்ச் மாதம் 11, 12, 13, மே மாதம் 12, 13, ஜூலை மாதம் 13, 14, 15, செப்டம்பர் மாதம் 15, 16, நவம்பர் மாதம் 13, 14, 15. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், ஒரு பேச்சில் ஒரு முன்கோபம், பிடிவாதம், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லது. ஒரு கடன் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு மென்டலி டிஸ்டர்ப், ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க பெரும்பாலானவர்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கிறப்போ உங்கள் பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரத்தை குறிப்பிட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.